ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மூத்த குடிமக்களுக்கு ஆன்மீக பயணம், தமிழ்நாடு அரசு மானியம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் மூத்த குடிமக்கள் ஆன்மீக பயணம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. வயது 60 முதல் 70 வயதிற்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள் பிரபலமான திருக்கோயில்கள், அறுபடை வீடுகள் மற்றும் புனித தலங்கள் போன்ற இடங்களுக்கு ஆண்டுதோறும் ஆன்மீக பயணத்திற்கு அழைக்கப்படுகின்றனர். காசி, மானசரோவர் மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் போன்ற இடங்களுக்கான புனித பயணங்களுக்கும் அரசு மானியம் வழங்கப்படுகிறது. 2025-26 நிதியாண்டில் மானசரோவர் ஆன்மீக பயணத்திற்கான மானியம் 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு முக்திநாத் பயணத்திற்கு 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக மாற்றப்பட்டு உள்ளது. கடந்த ஆண்டில் தகுதி வாய்ந்த 389 பக்தர்களுக்கு முக்திநாத் பயணத்துக்காக மொத்தம் 1.17 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு உள்ளது. அதேவேளை அறுபடை வீடுகள், ராமேஸ்வரம் அம்மன் மற்றும் வைணவ திருக்கோயில்களுக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் ஆன்மீக பயணமாக அழைக்கப்படுகின்றனர். தமிழ்நாடு அரசு மாஸ்டர் பிளானின் கீழ் முக்கிய திருக்கோயில்களில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 19 முக்கிய திருக்கோயில்களில் தொகை மதிப்பீடு 1770 கோடி ரூபாய். அன்னதான வசதிகள் 764 திருக்கோயில்களில் வழங்கப்படுகின்றன. 2025-26 நிதியாண்டில் கன்னியாகுமரி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் தேவஸ்தானங்களுக்கு அரசு மானியம் உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு உள்ளது. கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு 18 கோடி ரூபாயும், புதுக்கோட்டை தேவஸ்தானத்திற்கு 10 கோடி ரூபாய் மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு 8 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் மானியமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மூத்த குடிமக்கள் மனநிறைவோடு பாதுகாப்புடன் ஆன்மீக பயண அனுபவத்தை பெற முடியும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.